இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து ஈவில் டெட் பர்ன். மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் எல்லா ஈவில் டெட் படம் மாதிரியும் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் போகிறாங்க. அங்கே வந்து பேய் வந்து இவங்களை வந்து தொந்தரவு பண்ணும். ஸோ அதே பேட்டர்னில் தான் இந்த படமும் இப்போ வந்திருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் வந்து வில்லியம்ஸ்ன்றவர் வந்து அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் வந்து அடிக்கடி சண்டை நடக்குது. அப்போ அவர் வந்து அவர் கோவமாக டிரைவ் பண்ணிட்டு வராரு. அப்போ ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடறாரு. அது பொண்ணு இல்லை, பேய். அந்த பேய் வந்து இவருக்கு வந்து ஒரு சாபம் மாதிரி விடுது. அப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒன்று கூடுறாங்க. அப்புறம் வந்து அந்த டீமன்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அவங்க இதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் பிரான்சைஸோட 6வது பாகம்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, அடுத்தடுத்த சீன் என்னென்னன்ற மாதிரி போகுது. இந்த படத்தில் மற்ற ஈவில் டெட் மாதிரி, மற்ற பேய் படங்கள் மாதிரி சேர் ஆடுறது, பின்னாடி பேய் வந்து நிற்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க படத்தை. உங்களுக்கு வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி வந்து ரொம்ப ராவான ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஈவில்லா பேய் வர்ற மாதிரி ஒரு படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அடல்ட் கண்டென்ட்லாம் படத்தில் எதுவும் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப உச்சமே இருக்குது. ஒரு சில ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ், அந்த டீமன்ஸ் இது பண்ணுறதெல்லாம் சிலதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப அருமையாக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் பேஸ்டு ஃபிலிம்லாம் வந்து அடுத்த சீன் என்னன்ற மாதிரி மூவ் ஆனது ஆடியன்ஸ் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அதை வந்து இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த கேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கம்மியான தான், ஒரு 6-7 பேர் தான் அவங்களுக்குள்ள தான் இருக்குது. பட் ஆனால் எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ராவான ஒரு ஹாரர் படமாக தான் இருக்குது. ரொம்ப ரத்தம் தெறிக்க இருக்குது. ஸோ ஃபேமிலியோட நிச்சயமாக அந்த படம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு இந்த ரத்தம் தெறிக்க எனக்கு வந்து ரொம்ப வயலன்ஸாக எனக்கு வந்து ஒரு ஹாரர் படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு தேட்ரிக்கல் மெட்டீரியல் படம் தான். இந்த படம் இப்போ இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ்லையும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5/3. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.